ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ 2026க்கு சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணிருக்க மாணவர்கள் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஇ படிச்சுட்டு தான் வந்து எம்இ படிக்கணும், அதாவது பிடெக் முடிச்சுட்டு தான் எம்டெக் முடிக்கணும். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தை மிச்சப்படுத்துறதுக்காக டைரெக்டாக எம்டெக் வந்து படிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து இப்போ பிஹெச்டி டெக்னிலாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் இருக்கும். ஸோ சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இ அதுக்கப்புறம் பிஇ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 6 வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது பிஇ 4 வருஷம் எம்இ வந்து 2 வருஷம், மொத்தம் 6 வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக 5 வருஷத்துலேயே வந்து எம்டெக் கோர்ஸை முடிக்கிறதா வந்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 7 இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாகவே வந்து எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்ரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து கவுன்சிலிங்க்கு வராது. ஏன்னா வந்து இப்போது இதை வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து எப்போவுமே வந்து இப்போது கவுன்சிலிங்க்கு வராது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 6 காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து குனியமுத்தூரில் இருக்குது. கோவைப்புதூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது, குனியமுத்தூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இது வந்து குனியமுத்தூரில் இருக்க கேம்பஸ். 187 184 அந்த ரேஞ்சுக்கு இருக்கீங்க, 180 எபோ இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ், அது வந்து கோயம்புத்தூரில் எஸ்ஆர்ஐடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 181 அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாய்ராம் சென்னை, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப், இதுவும் சென்னை தான், 178 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 144 அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல். ஸோ எக்ஸல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 ரேஞ்சில் கிடச்சிருக்கு. பட் எக்ஸல் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா வந்து சீட்ஸ்லாம் இன்னும் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் வந்து எக்ஸலை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியாது. பட் நிறையா மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டிமாண்ட், அதாவது ஃபேக்கல்ட்டியோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் எம்டெக் முடிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் ஆனால் 5 வருஷம் கழித்து இந்த டிமாண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டிகிரி எப்போவுமே நான் கண்டிப்பாக படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு இயரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க, நம்ம எம்இ பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த கண்டிப்பாக நான் வந்து 2 டிகிரியாவது முடிப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து எய்மில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1 இயரை சேவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு கோர்ஸ் தான், இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான் இது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை எடுக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்ரீகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, சாய்ராம். ஸோ இந்த 3 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். பட் மற்ற காலேஜஸ்லேயும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோ இல்லை வந்து நீங்கள் வெளியே போனீங்கனாலும் எம்டெக்கு இப்போ நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குது. பட் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இந்த 3. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.